20/12/2023 புதன்கிழமை இன்றைய இறைவார்த்தை 1 சாமுவேல் 30:8. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை கடைசி பகுதி சொல்கிறது, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆம் தேவப்பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆம், வேதத்திலே தாவீதுங்கிற மனுஷன் பெலிஸ்தியரிடம் போய் இருந்து தங்கி அவனுக்கு உதவி செய்ய நினைத்த போது, பெலிஸ்தியன், நீ இப்போது என்னோடு இருக்க பார்க்கலாம், என்னை விட்டு போகிறது நல்லது என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான். அவன் அனுப்பிவிட்ட பின்பு அவன் தன் மனைவியிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அவனோடு இருந்த சேவகர், யுத்த மனிதர்கள் எல்லாரும் விட்டு போன அவர்கள் மனைவி பிள்ளைகளிடத்தில் திரும்பி வரும்போது, அமலேக்கியன் வந்து அவனுடைய மனைவி பிள்ளைகள் சகலத்தையும் கொண்டு போய்விட்டான். அவர்களை உயிரோடு கொண்டு போய்விட்டான். தாவீது வந்து பார்க்கும்போது, அவனுடைய மனிதர்களும் வந்து பார்க்கும்போது அங்கே ஒருவரும் காணப்படவில்லை. எல்லாரும் புலம்பி அழுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழுகிறதற்கு தங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்று சொல்லப்படுகிறது. அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மற்றும் அழுதார்களாம். அவ்வளோ அழுகை. ஏனென்றால் தன் பிள்ளைகளை இழந்து விட்டோம், தன் மனைவியை இழந்து விட்டேன், எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போய் விட்டார்களே என்று சொல்லி அத்தனை பேரும் புலம்புகிறார்கள். தாவீதும் புலம்புகிறான். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது எல்லா ஜனங்களும் தாவீதை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். தாவீதை கல்லெறிந்து கொல்ல திட்டமிடுகிறார்கள். உன்னால தானே இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லி தாவீதை கல்லெறித்து கொள்வதற்குள்ள அவர்கள் யோசனை செய்தார்கள். அப்பொழுது தாவீது தேவ சமூகத்திலே போனான். அன்பான தேவ பிள்ளையே, அவன் தேவ சமூகத்திலே போய் ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவன் சொன்னா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று. இன்றைக்கும் பலவிதமான இழப்புகளோடு நான் இழந்து போயிட்டேனே சொல்லி கலங்குகிறீர்களா? அழுகிறதற்கு பலன் இல்லாமல் அழுகிறீர்களா? உன்னாலதானே எனக்கு இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லி மனிதர்களும் உறவினர்களும் குடும்பத்தார்களும் சொல்லுகிறார்களா? ஆண்டவரை பார்த்து ஜெபியுங்கள். தாவீதை பார்த்து அப்படிதான் சொன்னார்கள். அவர்கள் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் அழுது கொண்டார்கள். தாவீதை பார்த்து சொன்னார்கள், உன்னாலதான் ஆயிடுச்சு என்று கல்லறிந்து கொள்ள போனார்கள். எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தை தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்து போனான். இழக்கப்பட்ட நேரத்திலும், அவன் இழந்து போன நேரத்திலும் அவன் தன் தேவனை தேட தன் இருதயத்தை திருப்பினான். அவனுக்கு தெரியும், எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், எங்கே போனால் விடுதலை கிடைக்கும், எந்த இடத்திலே அமைப்பை அமர்ந்தால் எனக்கு சுகம் உண்டாகும் சொல்லி நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும் என்று சொல்லி தாவீதுக்கு தெரிந்திருந்தது. அவன் மனிதனிடத்தில் புலம்பவில்லை. அழுகிறதுக்கு பலன் அழுதான். தேவ சமூகத்தில் வந்தான். தேவத்தை கொண்டு வர சொன்னான். தேவனிடத்தில் விசாரித்தான். ஆண்டவர் சொன்னான், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தண்டை பின்திறந்து போ, நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். இன்னைக்கும் அருமையான தேவ பிள்ளையே, அனைத்தையும் இழந்து போயிட்டேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? எல்லா சூழ்நிலைகளும் தோல்வியா இருக்க புலம்புகிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்தில் விசாரி, அவரிடத்தில் அமர்ந்திரு. ஆண்டவர் சொல்வார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இன்னைக்கும் தெய்வ சமூகத்திலே அவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, ஆண்டவர் நோக்கி இன்னும் கூப்பிடுவாயா? ஆண்டவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். ஆம்,
நம் ஆராதிக்கும் தேவன் அவ்வளவு வல்லமை நிறைந்தவர். சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்வார். வெறும் 600 பேரோடு போய் 200 பேர் வாய்த்து போனார்கள். 400 பேரை கொண்டு அந்த தண்டை பின்தொடர்ந்து அவர்களை முறியடித்து சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். ஆம், அவனோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். சகலத்தை திருப்பிக் கொள்ள செய்தார். இந்த கால வேளையிலும் அன்பான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் அமர்ந்துரு, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி. அதிகால வேலை நீர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, சகலத்தையும் இந்த பிள்ளைகள் திருப்பிக் கொள்ள செய்வீராக. எதெல்லாம் இழந்து தவிக்கிறார்களோ, எதெல்லாம் இழந்து போயிடுச்சு புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை மனிதர்கள் எல்லாம் உன்னாலேயே தானே ஆயிடுச்சுன்னு சொல்லி மனிதர்கள் அப்பா சொல்லிக் கொண்டிருக்கலாம். தாவினை போல் உடைய பிள்ளைகளும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள, சகலத்தையும் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கத்தனுக்கு செய்யும் அப்பா. நன்மையும் கிருபையுடைய பிள்ளையை தொடரட்டும். வியாதியா இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ராஜா வியாதியிலிருந்து விழுந்து விடுதலையாக்கும்படிக்கு சொல்லிக்கிறேன். இந்த இயற்கை சூழ்த்தம் வருகிற வியாதி, காய்ச்சல், சளி, பலவீனங்கள், இன்னும் மற்றும் விதமான பலவீனங்கள் எல்லாம் மாறி போகட்டும். ஒவ்வொரு பேருக்கும் சுகத்தை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க. பிசாசு போராட்டங்கள் மாறட்டும். உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய குற்றங்கள், உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். ஒவ்வொரு பேரை தகுதிப்படுத்தும். இந்த பிள்ளைகள் சகலத்தை திருப்பிக் கொள்ள உதவி செய்யும். இந்த கருத்துல தாய்க்கார் பண்ணிக்கிறோம். ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.